துறவி தன் நண்பரிடம் பேசிக்கொண்டே காட்டு வழியாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது நடந்து செல்லும் போது ஒரு மரத்தில் தேன் கூடியிருந்தது. அந்த தேன் கூட்டிலிருந்து தேனை 2 பேர் எடுத்துக் கொண்டிருந்தனர். அதை பார்த்ததும் துறவியின் நண்பர் துறவியிடம், தேனி தன் கடின உழைப்பினால் தேனை சேகரித்து வருகிறது. ஆனால் அதை மனிதர்களான நாம் திருடி விடுகிறோமே, அதற்காக அது எவ்வளவு வருத்தப்படும் என்று கூறினார். அதற்கு அந்த துறவி தன் நண்பரிடம், கண்டிப்பாக அந்த தேனி வருந்தாது என்று சொன்னார். அது எப்படி வருந்தாது என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஏனென்றால் மனிதர்களால் அந்த தேனை மட்டும்தான் திருட முடியும், ஆனால் அந்த தேனை உருவாக்கும் கலையை எப்போதும் திருட முடியாது என்று கூறினார். ஆகவே நாம் ஒருவரின் உழைப்பை வேண்டுமானால் திருட முடியுமே தவிர ஒருவரது திறமையை திருட முடியாது என்பதை இந்த கதை நமக்கு சொல்கிறது. உழைப்பு மனிதனை ஏமாற்றுவதில்லை, மனிதன்தான் உழைப்பை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான். கடைசியில் அவனை ஏமாந்து போகிறான். அதனால் உழைத்தால் மட்டும் போதாது, உணர்வோம். நாம் ஏன் உழைக்கிறோம், எதற்காக உழைக்கிறோம், எப்படி உழைக்கிறோம் என்று.